Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலன்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் எங்கே கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்குங்க. செட் பண்ண டார்கெட் வரலாம் கம்ப்ளீட் ப்ரைஸ் ரீச் ஆகிற வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் இது தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன தான் ட்ரேடிங் பண்ணாலும் அதுக்கு ரிசல்ட் வந்து நெகட்டிவ் தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு இன்டர்டே ட்ரேடிங்கில் பிக்கஸ்ட்டு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத உங்கள் கூட ஒரு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் வந்து மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம எல்லா வீடியோவும் சொல்லிகிட்டு இருக்கேன். 30% மணி மேனேஜ்மெண்ட், 60% வந்து சைக்காலஜி, 10% வந்து ஸ்ட்ராட்டஜி. அதாவது உங்களுடைய சார்ட் பார்க்குறீங்களா, சார்ட்டுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன போகணும் வரணும் வாங்கணும் விற்கணும் அப்படின்றது 10% தான் வந்து ஒர்க் ஆகும். மிச்சம் இருக்கிற 30% இந்த 60% தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு எல்லா வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த இன்டர்டே ட்ரேடிங்கில் பிக்கஸ்ட்டு மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி நான் ரிசர்ச் பண்ணதில் இன்டர்டே ட்ரேடிங்கில் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னமும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் என்னுடைய விஷயம் சொல்ல இன்னமும் எனக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. அதை தப்பு என்னன்னு தெரியுது, அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு சில டைமில் திருத்திக்கிறேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆரம்ப ஸ்டேஜில் பிகினர்ஸ் நீங்கள் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரீங்க. உங்களுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் லாஸ் பண்ணிக்கிறீங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்க அது வேறு விடுங்க. உங்களுடைய லாஸ் மேபி உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை எத்தனை பேர் வந்து வெளியே சொல்கிறீங்க? ஓகேங்களா? எத்தனை பேர் வெளியே சொல்கிறீங்க? தயவு செஞ்சு உங்களுடைய லாஸை உங்கள் ஃபேமிலியாக கூட ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஒன்று உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய அப்பா இல்லை அம்மா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் அப்பா அம்மா கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த லாஸ் எனக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணேன், என்ன பண்ணேன் அதனால் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த என்ன ரீசன் உண்மையான ரீசனை ஒன்று தாய் தந்தை கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய உறவினர்கள், அதாவது நீங்கள் என்ன க்ளோஸாக வச்சுருக்கீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுடைய என்ன சொல்கிறது பிரதர் சிஸ்டர்ஸ் யாராக இருக்கலாம் அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு சிலர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ். நான் என்ன சொல்கிறது ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது கவனிங்க. நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுற லாஸை வந்து உங்களுக்கு திருப்பி வந்து ரிவிட் அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம பேச வரல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அவங்களுக்காக உங்களை உயிரே கொடுக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டுங்க கூட உங்களுடைய லாஸஸை ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மனைவி, உங்கள் ஃபேமிலி, உங்கள் க்ளோஸ், உங்கள் பையன், உங்களுடைய மனைவி அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடிங்கில் வந்து உண்மையாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா ஒரு தாய் தந்தைக்கு உண்மையாக இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையாக இல்லை, ஒரு மனைவிக்கு உண்மையாக இல்லை, ஒரு அவங்களுடைய குழந்தைக்கு உண்மையாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஏன் நான் இந்த ட்ரேடிங் சைக்காலஜியில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களோட லைக்ஸ் தான் ஒரு மோட்டிவேஷனாக கேட்குறேன் தவிர உங்கள் கூட சார்ஜஸ் எதுவும் கேட்கல நான். ஓகேங்களா? ஸோ நிறைய நான் வீடியோவில் நம்ம ரொம்ப லேட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது, வியூஸ் கம்மியாக இருக்குது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா வந்து நல்ல விஷயம் வந்து நம்ம சொல்ல வந்து அது நிறைய பேர் போய் ரீச் ஆகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி தான் இந்த 10% சொன்னீங்களே இது மேலே தான் நம்பிக்கை. இதே நான் ஒரு வீடியோவில் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜி ஒரு வீடியோ போட்டோன்னா அது வீடியோஸ் வந்து நல்லா வியூஸ் போகும், நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா வருவாங்க, நல்லா லைக்ஸ் கிடைக்கும். ஆனால் இது மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி பட்ட சம்மந்த விஷயத்தை ரியாலிட்டி பற்றி சொல்கிற விஷயத்தை வந்து லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு சாதாரணமான மக்கள் வந்து அவங்க அந்த புரிஞ்சுக்கிற இயல்பில் இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லாஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ட்ரேடிங்கை வந்து புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைனா புரியாதவரில் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன் அந்த விஷயம் அவங்க கூட இந்த ட்ரேடிங்ஸ் மிஸ்டேக்ஸ் சொன்னேன். நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் நான் லாஸ் பண்ணிக்கிறேன்,
நான் இங்கே தெரியாமல் பண்ணிட்டேன், அது தெரியாமல் பண்ணிட்டேன். லாஸ் பண்ணிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது லாஸ் பண்ணிக்கிறது காமன். தயவு செஞ்சு புரியுங்க. தப்பு பண்ணாத மனுஷன் எவனுமே கிடையாது இந்த உலகத்தில், யாருமே கிடையாது, எவனுமே கிடையாது. தப்பு நகர்றது சகஜம். ஆனால் அந்த தப்பை திருத்திக்கிறவன் மனுஷன், அட்லீஸ்ட் திருத்திக்க முயற்சிக்கிறவன் மனுஷன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த 10,000 ரூபாய் நீங்கள் லாஸ் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் கிட்ட சொல்லலை, உங்கள் அப்பா அம்மா உங்களுடைய ரிலேஷன் உங்களுக்கு யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னா மேபி இது 1,00,000 மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதையும் அதிகமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய கேபிட்டல் முழுதும் காலியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுடைய தப்பை நீங்கள் திருத்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய அப்பா அம்மா கிட்டேயோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொன்னீங்கன்னா உங்களுடைய தவறை வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த தப்பை பண்ணாமல் இருப்பீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீங்கள் சரியாகலை, மேலும் அதிகமான லாஸ் ஆகுமோ, இந்த லாஸை சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ அப்படின்ற பயமாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரியாமல் பண்ண விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது ஒரு சங்கோஜமாக இருக்கலாம். எதுனா இருக்கட்டும். ஓகேங்களா? தப்பு நடந்துருச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இந்த 10,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணால் லாஸ் ஆகிடுச்சு, அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். சரி, அதில் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். நான் சொல்லேன், ஒரு அப்பா அம்மானா கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. உங்களுடைய லாஸ் என்ன, ஆஹா சரிப்பா சந்தோஷமாக லாஸ் ஆகிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல யாரும் உங்களை என்ன சொல்கிறது ஒரு இதுவாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு பாவம் அந்த விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாமல் வந்து அதை ஏற்றுக்க மனப்பான்மை இருக்காது அவங்களுக்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிற மனப்பான்மை இருக்காது தான். நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், விஷயம் சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி ட்ரேட் பண்ண தெரியாமல் பண்ணிட்டேன், இதில் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? சொல்லிட்டீங்க இல்லைங்களா? சரி, சொல்லிட்டதுக்கு அப்புறம் என்னென்னா இப்போது அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணணுன்றோம் அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் சொல்லாமல் முயற்சி பண்ணுற அந்த என்ன சொல்கிறது, அந்த நீங்கள் ட்ரை பண்ணுற விதத்துக்கும் நீங்கள் சொல்லிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் தேடுறீங்களா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடிங் சர்ச் பண்ணிங்க, அனலைசிஸ் பண்ணிங்க, என்ன நடக்குது, ஓகே நான் அந்த ஒரு வருஷம் ட்ரேட் பண்ண மாட்டேன், 6 மாதம் ட்ரேட் பண்ண மாட்டேன், இதில் என்ன தான் நடக்குது பார்த்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க. சொல்லாமல் ட்ரேட் பண்ணிங்க. அதாவது உங்கள் ரிலேஷனுக்கு யாருக்கும் நீங்கள் சொல்லாமல் ட்ரை பண்ணுறதுக்குன்னா நீங்கள் சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுறதுனா பாருங்கள். நீங்கள் சொல்லாமல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30% தான் உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு தேடுதலுக்கான வாய்ப்புகள் அமையும். அதே நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ண சொல்ல கிட்டத்தட்ட 80% நீங்கள் அதில் வின் ஆவீங்க. அதாவது உங்களுடைய தேடுதலுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், சொல்லிட்டு பண்ணுறதுக்கும் சொல்லாத பண்ணுறதுக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இன்னும் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டீங்க, உங்களுடைய மனைவிக்கு சொல்லிட்டீங்க, உங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் இது சொல்லிட்டு அப்புறம் தேட சொல்ல உங்களுக்கு ஃப்ரீ மைண்டாகவும் இருக்கும், உங்களுக்கு தேடுதல் பர்ஃபார்மன்ஸ் அக்யூரேசி நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் டிப்ரெஷனாக ஒரு விஷயம் தேட சொல்ல வந்து அது ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம திரும்பவும் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில், அதாவது என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து காசு பணம் எதுவும் கிடையாது. லைவ் மார்க்கெட்டில் எங்கே பிரேக் அவுட் ஆகுது, எங்கே பிரேக் டவுன் ஆகுது, ஸ்டாக்ஸ் எதுவெல்லாம் பிரேக் டவுன் ஆனால் எதுவெல்லாம் போகும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ, அப் ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் இந்த 4 லிங்க் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்குதா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஃப்ரீ தான். ஓகே, இதுலேயும் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ, 1 வருஷம் 6 மாதம் கிடையாது, லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே என் கூட ட்ராவல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.